Hello everyone, welcome back. நான் விஜய். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ஒரு கேஸ் அப்படிங்கிறது பயங்கர வைரலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா பெங்களூர்ல ஒரு பெண்ணை கொன்னு அந்த பெண்ணோட உடலை 50 பீஸா கட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு துர்நாற்றம் வீசினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்குது. ஓகே, இந்த கேஸில் என்னதான் நடந்தது, இன்னைக்கு கர்நாடகா போலீஸ் என்ன மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டில் இருந்து பயங்கரமாக துர்நாற்றம் வீசுது. இதை பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டிலேருந்து ஏதோ கெட்டுப்போன சாப்பாடோட ஸ்மெல்லு தான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வரதுனால அந்த வீட்டோட ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வருதுன்னு. உடனே அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டில் ஒரு பெண்ணு தான் தனியாக இருக்குது, ஓகே இருங்க, ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா வெளியே பூட்டி இருக்குது, அதனால அந்த பெண்ணோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்ணோட அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அக்காவும் பார்த்தீங்கன்னா அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த அவங்கக்கிட்ட கீ இல்லைன்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட இருந்த ஸ்பேர் கீயை வாங்கி அந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. போகிறப்பே பார்த்திங்கன்னா அந்த வீடு பயங்கரமாக சொல்ல எப்படி இருக்குன்னா, நீட்டாகவே இல்லை. எல்லாமே டிவிலாம் பார்த்திங்கன்னா கலைஞ்சி, ஃப்ரிட்ஜு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திரும்பி, சோஃபா எல்லாமே திரும்பி அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போகிறப்பே பார்த்திங்கன்னா அந்த தரையில் புழு எல்லாம் நெண்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தரை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. உடனே அந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்குறப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த நாத்தம் அப்படிங்கிறது வருது. அவங்க கிட்ட ஃப்ரிட்ஜு கிட்ட போகிறாங்க. அப்படி போகிறப்ப ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரத்த கரையாக பயங்கரமாக இருக்குது. அதில் புழு எல்லாமே நெண்டிக்கிட்டு இருக்குது. உடனே ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமாக பார்த்திங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறாங்க. போலீஸாலே உள்ளே போய் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு நாத்தம் பயங்கரமாக இருந்திருக்குது. ஓகே, உள்ளே போலீஸ் மறுபடியும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போய் அந்த ஃப்ரிட்ஜை நீக்கி பார்க்குறப்ப தான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே 50 துண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட உடலை வெட்டி உள்ளே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அதை பார்த்திங்கன்னா அந்த பெண்ணு தான், அந்த மகாலட்சுமி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரேத பரிசோதனைக்கு அப்புறம். அந்த பெண்ணோட உடம்பை வெட்டுறதுக்காக அந்த சஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதங்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, ஏன்னா இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமணமாகி கணவர், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வேறு இருக்குது. ஆனால் கணவரும் இந்த பெண்ணும் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றா இல்லை, பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதாவது இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா தகாத உறவு இருந்ததாகவும், அதனால 2 பேருமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் முதல் 4 மாதம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கிட்ட அந்த குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கணவர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இருந்துகிட்டு இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கணவரை சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு விசாரிக்கிறப்ப தான் அந்த கணவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் எதுக்கு இதை பண்ண போகிறேன், 2 பேர்த்துக்கு சண்டை தான், நான் இந்த அளவுக்கு நான் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் நெலமங்கலா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, என்னோட மனைவி தகாத உறவில் ஒரு ஆணோட பழகிறதாகவும் அந்த கேஸ் தான் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தரப்பில் கேட்குறப்ப இந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த அவரோட கணவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கணவர் பேர் ஹேமந்த். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹேமந்த் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை பயங்கரமாக அடித்து துன்புறுத்துறதா கேஸ் கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கணவர் சொன்ன அந்த தகாத உறவு அப்படிங்கிற அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டை சேர்ந்தவங்க. இந்த பெண் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க பிரிஞ்சதுனால. இந்த பெண் பார்த்தீங்கன்னா மால்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி மால்ல வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா மாலுக்கு பக்கத்தில் இருந்த சலூன்ல வேலை செஞ்ச ஒரு பையனோட அந்த நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அது நட்பா இல்லை காதலா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தனிமையாக இருக்கும்போது இந்த பையன் பார்த்தீங்கன்னா கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறது எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கணவர் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அதாவது அந்த குழந்தையும் இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட தம்பி பார்த்தீங்கன்னா கூட தங்கிட்டு போயிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் கடைசியாக அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 4ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமா நீ தனியாக தான் இருக்க, நீ கூடவே வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கடைசியாக பேசுகிறது. ஆனால் அந்த செப்டம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த
சலூன் கடைக்கார அந்த பையன்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து பேசியிருக்காங்க. அதனால அந்த சலூன் கடைக்கார அந்த உத்தரகாண்ட் பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோணத்தில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடுக்கடுக்காக கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலாகவும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பெங்களூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேஸ் நடக்கிறது அப்படிங்கிறது எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியலாக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற சிசிடிவிஸ், அங்கே இருக்கிற பாதுகாப்பு இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு உள்துறை அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சஸ்பெக்டை வந்து இந்த கொலைகாரனை வந்து பிடிப்போம், கண்டிப்பாக பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் வந்து இருந்தாலும் இந்த பெங்களூர் மாதிரியான சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கையில் பக்கத்தில் அவ்வளோ வீடு இருக்குது. அப்படி இருந்தும் எப்படி இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஷாக்காக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியாக, அதாவது உள்துறை அமைச்சரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த குற்றவாளி அப்படிங்கிறவன் அதாவது கர்நாடகா சார்ந்தவங்க இல்லை, அதாவது லோக்கல் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தை சார்ந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குற்றவாளி இருக்கிற இடத்த கூட நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒடிசாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் வந்து அதை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சலூன் கடைக்கார பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையனையும் வந்து சஸ்பெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனால் இப்போ வரைக்கும் யார் அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா போலீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாலே கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கைரேகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த வீட்டில் தான் இந்த கொலையை வந்து பண்ணாங்களா, அந்த வீட்டில் தான் அந்த உடலை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு சூட்கேஸ் வந்து இருந்திருக்குது. அந்த சூட்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த கொலையை வந்து இங்கே பண்ணி வெளியே எடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா, இல்லை வேறு பக்கம் கொலையை பண்ணி அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அடைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா கோணத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த கேஸில் கிடைச்ச தகவல் அப்டேட் அப்படிங்கிறது. இந்த கேஸில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா, என்னதான் வந்து இந்தியாவில் என்னதான் வந்து நிறையா கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட, நிறையா சேஃப்டியாக எல்லாமே வந்து சிசிடிவி இல்லை போலீஸ் வந்து நைட்டில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பண்ணினாலும் கூட, இந்த மாதிரியான கொலைகள், அதுக்கப்புறம் நிறையா திருட்டு சம்பவங்கள், இந்த மாதிரி நிறையா நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகம் தான் ஆகிக்கிட்டு இருக்க ஒழிய கம்மியான பாடில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2022 இதே மாதிரி லிவிங் டுகெதரில் இருந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சூட் கேஸில் வந்து போட்டு வெட்டி அடைச்சு அந்த மாதிரியான ஒரு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருந்தது. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ.